இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது இப்போ நம்ம அமெரிக்கா ஈரான் வாரில் எப்படி வந்து நம்ம கிச்சன் வரைக்கும் அந்த வாரோட தாக்கம் வந்துருச்சு இல்லையா, அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயுமே இப்போ இதனால் பல உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு. வீட்டுக்கு வர சிலிண்டர் கூட பெருசாக ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரிலாம் பல செய்திகள் சொல்லப்படுது. இன்னும் அதில் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஹோட்டல் சர்வீஸை குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் சில ஹோட்டல்ஸ் வந்து இதுக்கு ஒரு வினோதமான யோசனை யோசிச்சு கேஸ் கிரைசிஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு கேஸ் வந்து நெருக்கடியா இருக்கு, அதனால வந்து கட்டணத்தை வந்து நாங்க அதிகரிக்கிறோம், ஆனா எப்படி அதை கஸ்டமர்ட்ட வாங்குறதுன்னு இது பண்ணி அதுக்குன்னு தனி சார்ஜ் போட்டு அதை வந்து உணவகங்கள் வந்து இப்போ அந்த பில்ல சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா பெங்களூர்ல உள்ள உணவகம் பண்ணியிருக்காங்க. அது கேஸ் கிரைசிஸ் சார்ஜ்னு போட்டு கீழே ஒரு 5% ஏதோ போட்டிருக்காங்க போல. அந்த டோட்டலா அந்த பில்லை வந்து அந்த சார்ஜ் போட்டு வாங்கியிருக்காங்க. இதுல என்ன கூத்து அப்படின்னா, நீங்க ஓகே அதெல்லாம் நீங்க சொல்றதோ லாஜிக் தான், ஆனா இவங்க சமீபத்துல போட்ட பில் வந்து லாஜிக்கே இல்லாம இருக்கு. ஒருத்தவங்க அந்த ஹோட்டலுக்கு வெறும் ஜூஸ் தான் குடிக்க போயிருக்காங்க. ஜூஸுக்கு எதுக்கு கேஸ்? மிக்சியில் அடிச்சு கொடுக்க போறாங்க. ஆமா, ஆனா அந்த ஜூஸ் பில்லையும் வந்து கேஸ் கிரைசிஸ் சார்ஜ்னு போட்டு அவங்கள்ட்ட வசூல் பண்ணிருக்காங்க. இதான் நாங்க லாஜிக் எல்லாம் வினோதமா இருக்கு. அந்த பில் பண்ணி ஜூஸ் கொடுப்பாங்க போறது. ஆமா, என்ன அழகு, இவ்வளவு குடும்பம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நாட்டுல. பேசுவோம், பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பிரித்தி. நன்றி.